Sat
பகவத்கீதா வந்து எப்போ சொல்லப்பட்டது? மகாபாரதம். யார் சொன்னா? கிருஷ்ண பகவான் வந்து யாருக்கு உபதேசம் பண்ணார்? அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணார். ஸோ அது வந்து கீதா அப்படின்னு சொல்லி. அப்புறம் மகாபாரதத்துக்கு முற்காலம் ராமாயணம் நடந்தது இல்லையா நம்ம இதிகாசம். அப்போ ராமாயண காலத்திலயும் இருந்தாங்க இல்லையா மக்கள் இல்லையா? ஸோ எல்லாரும் இருந்தாங்க. அப்போ யார் என்ன? அப்போ பகவத்கீதா இல்லை இல்லையா? கரெக்டா? அப்போ என்ன புக்கு படிச்சிருப்பான்? இப்போ வேதாஸ்ன்றது வந்து நம்ம எப்படி கொண்டு வந்துட்டோம்னாக்கா ஒரு ரிலீஜியஸ் புக்கு கிடையாது. நம்ம எல்லாம் ரிலீஜியஸ் புக் அது ஹிந்துஸ்க்கு மட்டும் சொந்தமானது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் வேதாஸ் என்பது யூனிவர்சலாக இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. அதை நம்ம புரியுதுங்களா? இப்போ மகாபாரத காலத்துக்கு முன்னாடி கிருஷ்ணரும் குருகுலத்துக்கு போனாரு, அவரும் படித்தார் குருகுலத்தில். ஓகேங்களா? குருகுலத்தில் அவரும் வேதம் படித்தார். ராமாயண காலம் பார்க்கும்பொழுது அவங்களும் ராமரும் ஸ்ரீராமன் அவரை என்ன பண்ணாரு? குருகுலத்துக்கு போய் படித்தாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் படிக்கும் பொழுது அந்த ஹோலி ஸ்கிரிப்டராக இருந்தது எதுனா வேதாஸ். ஓகேங்களா? அதுதான் காலத்தில் பழகும். இப்போ நம்ம சொல்லுவோம் கிறிஸ்டியானிட்டி தோன்றி எத்தனை வருஷம் இருக்கு? 2025 years. இஸ்லாம் 1500 years. ஆமாம். அதுக்கப்புறம் புத்திசம் அவங்களுக்கு இருக்கு. தம்மபதம் அப்படின்னு புத்தரால போதனை பண்ணப்பட்டது. ஜெயினிசம், மகாவீரம் இவங்களுடைய இதெல்லாம், தீர்த்தங்கராஸ் இவங்கெல்லாம் வரும். ஸோ இவங்களுடைய போதனைகள்லாம் தொகுக்கப்பட்டிருக்க நூல்கள்லாம் இருக்கு, கிரந்தங்கள்லாம். சீக்கிய மதம்னு ஒன்று இருக்கு, அவங்க குரு கிரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய புஸ்தகம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் காலத்தை நீங்கள் வந்து என்ன பண்ண டைம் லைன்ல இவ்வளோ சொல்ல முடியும். ஆனால் வேதாஸ் அப்படின்றது ஹியூமன் லைப்ரரியில் இருக்கிற ஓல்டஸ்ட் புக். நம்ம சொல்லலை, வெஸ்டர்ன் ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா முதல் புஸ்தகம் எதுனாக்கா வேதாஸ். ஓகே. ஸோ எத்தனை வேதங்கள் இருக்கு? என்னென்ன வாட்டர்? ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா. ரிக்வேதன்றது என்ன? இல்லை, புக் ஆஃப் எதை பற்றி சொல்றது? ரிக்வேதா ஸ்துதி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருட்களை பற்றிய விஞ்ஞானம். ஓகேங்களா? யஜுர்வேதா என்பது செயல்முறை காண்டம், பிராக்டிக்கல். இப்போ நீங்கள் ஸ்கூலில் நம்ம படிக்கும்பொழுது என்ன பண்ணுறோம்னாக்கா தியரின்னு ஒன்று படிக்கிறோம். தியரி முடித்ததுக்கப்புறம் ப்ராக்டிக்கல்னு ஒன்று வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதை என்ன படித்தோமோ அது கரெக்டாக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி நமக்கு ரிக்வேதம்ன்றது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பொருட்களை பற்றிய ஞானத்தை கொடுப்பது. யஜுர்வேதம் கர்ம காண்டம் சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுறோம்னா அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராக்டிக்கலாக உபயோகப்படுத்தி பார்க்குறோம். இப்போ யஜ்ஞம் பண்ணோம் இல்லையா? அது யஜ்ஞம் கர்ம காண்டத்தில் வரும். நீங்கள் என்ன பண்ணிக்காங்க? ப்ராக்டிக்கல் பண்ணோம், மந்திரம் சொன்னோம், ப்ராக்டிக்கலாக கிரியையெல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு யஜ்யம் இருக்குது. ராஜசூய யாகம், அப்படி அஸ்வமேத யஜ்யம், கோமேத யஜ்யம் அப்படின்றதெல்லாம், வாஜபேய யஜ்யம்ன்றது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நம்முடைய சயின்ஸோட ரிலேட்டடாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாமவேதம் அப்படின்னு இருக்கு. இந்த சாமவேதம்னாக்கா என்னன்னாக்கா உபாசன காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பண்ணோம், பிரீத்திமை பண்ணி மெடிடேஷன் செஷன் இல்லையா? உபாசனை பண்ணுறது, பகவானை வேண்டுறதுக்காக மெடிடேஷன் பண்ணுறதுக்கு இந்த சாமவேதத்தில் சில விஷயங்களை வச்சுருக்கோம். சங்கீதம், இப்போ கொஞ்சம் முன்னாடி நீங்கள்லாம் பாடுறீங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுக்கெல்லாம் ஆதாரம் பேஸ் எதுனாக்கா அந்த சாமவேதம் தான். சரிகப்ப 17 சொல்கிறோம் அங்கே இருந்து தான் வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா அதர்வ வேதம் ஒன்று. இது அதர்வ வேதம் என்ன சொல்லுவோம்னா சயின்ஸ், விஞ்ஞான காண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விஞ்ஞான காண்டம்னாக்கா ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். இப்போ இதெல்லாம் படிச்சுட்டோன்னா 3 அதில் என்ன பண்ணோம்? ஹை லெவலில் ஸ்டடீஸ் அப்படின்ற மாதிரி அது வந்து அதர்வ வேதத்தில் வச்சுருக்கோம். தர்வனாக்கா சந்தேகம் இல்லை அப்படி இருக்கிறது. அதர்வனாக்கா சந்தேகம் இல்லாமல் எல்லா விதமான இது கிளாரிஃபிகேஷன், அதாவது கிளாரிட்டி கொடுக்கக்கூடியது, உங்கள் சந்தேகங்களை தீர்க்க வேண்டியது. அதுக்கு பிரம்ம வேதம், அதர்வ வேதம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வேதங்கள்ல 4ஆ இருக்கு. இந்த வேதங்கள் எப்போ தோன்றியது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இருக்குன்னா வேத மந்திரங்கள்லாம் வந்து அது தொனி
நாத ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த பிரமாணம்னு அது வேதத்துக்கு சொல்லும். அப்படி இருக்கிற அந்த வேதங்கள் எப்போ தோன்றியதுனாக்கா இந்த காஸ்மாலஜி யூனிவர்ஸ் அந்த வேதங்களால தான் கிரியேஷனே ஆகும். எப்படி இது அப்படின்னு சொல்றீங்களா? சவுண்ட், அந்த சவுண்டு இப்போ நம்ம என்ன சயின்ஸில் என்ன படிக்கிறோம்னாக்கா பிக் பேங் படிச்சிருக்குமா? அதுல இருந்தா என்ன வருது? யூனிவர்ஸு சயின்ஸில் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஆனால் அது வந்து திடீர்னு ஒரு புள்ளியில் சடனாக வெடிச்சு அப்படி எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்றது ஏற்புடையது கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னன்னா டைம் வேலை செய்யலை, அதுக்கு முன்னாடி டைம் இல்லை, குவாண்டம் லா அப்ளை ஆகலை அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நாம் என்ன இருக்குன்னா நம்ம சயின்ஸ் வேதாசிரியர் என்ன சொல்றதுனாக்கா இந்த உலகத்தில் 3 பொருட்கள் அனாதி. ஓகேங்களா? எட்டர்னல். ஒன்று காட், ஓகே. செகண்டு சோல், ஜீவாத்மா, ஆல் த லிவிங் பீயிங்ஸ் நம்ம சயின்ஸில் படிக்கிறோம். தேர்டு வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்ற பிரைமார்டியல் மேட்டர் ஆஃப் த நேச்சர். ஸோ காட் வந்து எட்டர்னல் சொல்லியிருக்காங்க, நாமளும் எட்டர்னல் சொல்லியிருக்கோம். நம்ம எட்டர்னல்லா இல்லையா? வெரி குட். சோல் தான் எட்டர்னல். இந்த பாடி எட்டர்னல் கிடையாது, சோல் எட்டர்னல். அடுத்து பிரகிருதின்னு வரும்போது இந்த யூனிவர்ஸில் நேச்சர் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த நேச்சர் வந்து 5 பூதாஸில் ஆகியிருக்கு. கரெக்டாக? இந்த 5 பூதாஸில் என்ன ஆகும்? இதெல்லாம் வந்து சூக்ஷ்ம லெவலில் நீங்கள் போக போக இப்போ பஞ்சபூதம் நம்ம பார்க்கணும். அதுலேயும் வந்து ஆகாஷ் பூதத்தை அந்த அளவுக்கு தெரியாது. காற்றை நம்ம பார்க்க முடியுமா? பட் நம்ம இந்த பஞ்சபூதங்களுக்கு அப்படி இன்னும் சூக்ஷ்மமாக போகும்போது விஞ்ஞானம் என்ன சொல்கிறாங்க? செல்ஸ், அப்புறம் என்ன சொல்கிறாங்க சயின்ஸ்? ஆட்டம்ஸ், குவார்க், இப்படி நம்ம ஒவ்வொரு துகளாக போட்டு கடைசியாக என்ன காட் பார்ட்டிகல் அப்படின்னு அதோட நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஏன் அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆன்சர் அவங்களுக்கு இல்லை, அந்த ரூட் எடுக்க போகுது. ஸோ நம்மளுடைய வேதிக் சயின்ஸில் எப்படி போகுதுனாக்கா இந்த பிக் பேங்குக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிவர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸினுடைய ரூட் காசாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி என்று சொல்லப்படுகின்ற சத்வ ரஜ தமம் இந்த முக்குணங்களுடைய விஷயம் அது அப்படியே இருக்கும். அது என்ன ஆகாது? டெஸ்ட்ராய் ஆகாது. அதனால அது எட்டர்னல். அந்த முக்குணமாகிய சத்துவ ரஜோத்தம குணம் அந்த இதுல இருந்துதான் நமக்கு என்ன வந்து பரமாத்மாவினுடைய தூண்டுதலால அப்போ ஒரு அதிர்வு உண்டாகுது. என்ன உண்டாகுது? அதிர்வு. சும்மா அதிர்வு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அதிர்வு முதல்ல வைப்ரேட் ஆகுது. அந்த வைப்ரேட்ல ஃபர்ஸ்ட் வர ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு துவனி வைப்ரேஷன் ஓம். என்னது? ஓம். ஓம்னாக்கா எப்படி? எத்தனை அக்ஷரம் இருக்கு? 2 3. ஆ ஊ இ. அதான் பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துவனியானது ஃபுல்லா என்டையர் யூனிவர்ஸ்ல எல்லா இடத்துலையும் இருக்கிற துவனி. ஓகேங்களா? அது இல்லாத இடம் இல்லை. சன்ல இருக்கு, மூன்ல இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா நம்மளால அதை கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கேட்க முடியாதெல்லாம் நம்ம அதை இல்லைன்னு சொல்ல முடியும். அதுதான் முதல் துவனி. அதுக்கப்புறம் டோ, டோவ, ஸ்வஹ, அப்புறம் அக்ஷரங்கள்லாம் இதெல்லாம் வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆகும்போது இப்போ நம்ம வந்து அந்த இதை கடையும் தயிரை கடையும் இல்லையா? மத்து வச்சு கடையும் போது என்ன வரும்? வெண்ணெய். ஸோ அப்புறம் அதை அப்படியே அது தெரிஞ்சு வர மாதிரி இந்த வைப்ரேஷன்ல ஆதியில அந்த ஓம் துவனி வரும்போது அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற துவனி. அதுல இருந்து அதுக்கப்புறம் அதிர்வுகள் ஒவ்வொரு அக்ஷரங்கள்ல இருக்க அதிர்வுகள் தான் நான் சொல்றதெல்லாம் சவுண்ட். ஆ ஊ இ அப்படின்னு சொல்ற வர்பல்ஸ். அப்புறம் என்ன பண்றோம்? கான்சனன்ட்ஸ். இதை எல்லாமே பிரபஞ்சத்துல என்ன ஆகும்? அதிர்வலையாக இருக்கும். அந்த அதிர்வுகளை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சத்துவ ரஜ தம குணங்கள்ல இருக்கு இந்த அதிர்வலைகள் அக்ஷரங்கள் என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகி அது மகத்தத்துவம்னு வரும். மகத்தத்துவத்துக்கு அப்புறமா வந்து வரக்கூடியது வந்து அகங்காரம் வரும். அதுக்கப்புறம் மனஸ்தத்துவம்னு வரும். மனஸ்தத்துவத்துக்கு அப்புறம் தான் பஞ்ச தன்மாத்திரை இதெல்லாம் வரும்.
ஸோ நம்ம காலம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த மகத் தத்துவம் உண்டானதுக்கு அப்புறம் தான் என்னது டைம் வைப்ரேட் ஆகும்போது அந்த டைம் இருக்குது. ஸோ இந்த வேத மந்திரங்கள்லாம் துவனிகளால் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த துவனி சப்தம் என்றும் அழியாதது. இது இறைவனால் 4 ரிஷிகள் மூலம் ஆதியில மனித குலத்துக்கு அருளப்பட்டது. புரிஞ்சுதுங்களா? யார அந்த ரிஷிகள் தெரியுமா? 4 ரிஷிஸ். வெரி குட். ஆதித்யா, அங்கிராஸ். ஸோ இதுதான் 4 ரிஷிஸ். வெரி குட். ஸோ அக்னி ரிஷி ரிக்வேதம், வாயு ரிஷி சாமவேதம், அங்கிரஸ் அதர்வ வேதம். இந்த 4 ரிஷிகள் தான். ஏன் அவங்க 4 பேருக்குன்னா they are highly qualified souls. அவங்களால தான் ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது. அவங்க அதுக்கப்புறம் பிரம்மா என்றவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் குரு சிஷ்ய பரம்பரையாக வேதங்கள் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணது யாரு? கடவுள்கிட்ட இருந்து 4 பேர் தான். அவங்களுக்கு தான் டவுன்லோட் ஆச்சு. மற்றவங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னாக்கா இப்போ சாஃப்ட்வேர் இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் எல்லா ஸ்டேஷனும் ரன் ஆகிட்டு இருக்கா இருக்குல்ல. சூரியன் எப்பவுமே அந்த எப்பவும் இதுன்னு எல்லாம் அதே இப்போ டிவி சேனல்ஸும் இங்கே ஓடிட்டு தான் இருக்கு. எல்லா சேனல்ஸும் ஓடுதா இருக்கா? சன் டிவி, அந்த டிவி, எல்லா டிவியும் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியுதா? இப்போ பார்க்க முடியல. என்ன தேவை உங்களுக்கு? ஒரு டிவைஸ். அதை வச்சுட்டு அது மூலமாக கனெக்ட் ஆகி அதெல்லாம் அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆடியோ வீடியோவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் அதனால டிவிக்கு சேனல்ஸ் ஒரு ரிலே ஆகல, ஒளிபரப்பாகலன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போது இந்த சேனல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன இல்லை? அந்த டிவைஸ் வேணும், தேவைப்படுது. அந்த டிவைஸ் இல்லாமல் நம்மளாலையும் பார்க்க முடியுமானா? முடியும். அதுக்காக ஒரு நம்மளால உருவாக்கப்பட்ட ஒரு டிவைஸ் இதெல்லாம் பார்க்குதுன்னா நம்மளால சமாதி நிலையில யோக தபஸ்வி பண்ணும்போது we can see இதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம பிளானட்ஸ், கிரகங்கள் இதெல்லாம் அப்படிதான் ரிஷி முனிவர்கள்லாம் உட்கார்ந்த இடத்துல பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது. அப்படி அவங்க அதெல்லாம் அந்த ரிஷிகளுக்கு மட்டும் அந்த இருந்ததுனால கெப்பாசிட்டி இருந்ததுனால தே ஆர் டவுன்லோட் பண்ணி பகவானோட கடவுளோட டைரக்ட் இன்டாக்ட், அதாவது இன்டராக்ட் பண்ணி சேட் பண்ணி வீடியோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி மெசேஜ் பண்ணி இமெயில் எல்லாம் பார்த்து இவ்வளோ விஷயம் நீங்கள் மொபைலில் பண்ணுற மாதிரி அந்த ரிஷிகள் என்ன பண்ணாங்க? பரமாத்மாவோட இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டு அந்த டவுன்லோட் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் அது வைப்ரேட் ஆகி இன்னைக்கு இப்போ என்ன இருக்கு? எல்லா யூனிவர்ஸில் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அந்த வைப்ரேஷன் சவுண்ட் இருக்கு. அந்த சவுண்டு அதுதான் என்ன ஆகும்? சேர அதிகமாக இல்லை. அப்புறமா அது லைட்டாக, ஓகேங்களா? அந்த லைட்டாக வரும். அதுக்கு அப்போதான் உங்களுக்கு என்ன ஏற்படுது? பிக் பேங் நீங்கள் சொல்றீங்களே, அந்த பெருவெடிப்புன்றது அப்போதான் வருது. அப்போ நம்ம யூனிவர்சல் கிரந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புக் எது? ஏன்னா அது சவுண்ட் அதுக்கேற்ற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த மந்திரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்வரம், சந்தம், ரிஷியுடைய பேர், தேவதா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு. அதனால் அந்த மந்திரங்களை அந்தந்த ஸ்வரம், அந்த சந்தம் அப்படின்றத கொடுக்கறதுனால அது மாதிரி பண்ணும்போது வைப்ரேட் ஆகும். இப்போ கூட சில பேர் பார்ப்பாங்க, அந்த சந்தத்தோட கணப்பாடிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த மந்திரங்களில் அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் நம்ம சொல்லும்போது என்ன ஆகும்? எந்த பொருளையும் நம்ம என்ன பண்ண முடியும்? அசைக்கலாம். அதுக்குள்ளே அதுக்குள்ளே இருக்க ஆட்டம்ஸ்குள்ளே என்ன பண்ணலாம்? மூமெண்ட்டோட நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். இப்போ கோல்டு, பாதரசம், இதுக்கு ரெண்டுக்கும் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் அந்த இது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு ஆட்டம்னுடைய டிஃபரெண்ட் தான் இருக்கும். அதே பாதரசத்தில் ஒரு ஆட்டம் நம்ம ஆட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கோல்டாக மாற்றலாம். இதுக்கு அந்த அல்கெமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது அணுக்களோட விட இன்டராக்ட் பண்ண முடியும். நம்ம ரிஷி முனிவர்கள் அந்த மாதிரியான அது அவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. we also practice பண்ணால் நாம் ரிஷி ஆகலாம். we can do it. அந்த மாதிரி நம்மளால பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி மாற்ற முடியும். இப்போ எல்லா பொருளுக்கும் அந்த சவுண்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ யூனிவர்ஸில் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கேட்டு போட்டுனாக்கா நீங்கள் எங்கே இருக்கிற அந்த கேட்டை கூப்பிடணுன்னா என்ன சொல்லுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க? மியாவும் அப்படின்னா
அது அமெரிக்காவில் இருக்க பூனையாக இருந்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் என்ன பண்ணும், அது டக்குன்னு திரும்பி பார்க்கும். அதே மாதிரி டாக். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன இருக்கு, ஒரு சவுண்ட் இருக்கு. ஒரு கிளாஸ் விழுந்து உடஞ்சுன்னா வரும், ஒரு சத்தம் கேட்கும். நீங்கள் அந்த சத்தத்தை கேட்டால் என்ன சொல்லியிருக்கோம், கண்ணாடி எங்கேயோ உடஞ்சிச்சு, யாரோ போட்டுட்டாங்க கண்ணாடி கிளாஸ் விழுந்து. இப்படி இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களுமே சவுண்ட் அண்ட் லைட் இது ரெண்டால தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த விஷயங்கள், அதனால அந்த சவுண்ட் என்பது அந்த வேதாசனுடைய சப்தங்களால, இதுல நல்ல சப்தமும் இருக்கு, அபசுரமான சப்தங்களும் உண்டு. அது அசுர சக்தின்னு சொல்லுவோம். இப்போ பிளாக் ஹோல் அதெல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு வைப்ரேட்ல அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த உலகத்துல என்ன இருக்கு, சவுண்ட்ல ரெண்டு விதமாக இருக்கு. ஸோ சில சப்தங்கள் கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும், இறைச்சலா தலைவை வலிக்குது. சில சப்தங்கள்லாம் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மேலே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது, அதிகமாக இறைச்சலாம். ரொம்ப சவுண்டு ரொம்ப மென்மையான ரொம்ப இருந்தாலும் துணியாக கேட்க முடியாது. ஸோ அதை கேட்கக்கூடிய திறமைச்சு நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம பேசுறது நான் இந்த சவுண்டு வந்து உங்கள் காதுக்கு வருது. நம்ம வேதங்களில் 4 வகையாக சவுண்டை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வைக்கரிவாணி சொல்லுங்க, வைக்கரிவாணி. இப்போ நான் பேசுகிறேன், ஒரு ப்ரெஷரால் அந்த சப்தமானது உங்கள் காது வரைக்கும் வர்றதுக்கு பேர் வைக்கரிவாணி. அதுக்கப்புறம் காதுல இருந்து அந்த ஏர் ட்ரம் இருக்கிறது இல்லையா, அந்த காதுல ஏர் ட்ரம்ல இருந்து பிரெயின் வரைக்கும் போகும். அதுக்கு பேர் அங்கே வந்து என்னன்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகி டீகோட் பண்ணப்பட்டு பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் கிட்ட கொடுக்கும். அங்க போறதுக்கு செகண்ட் லெவலுக்கு பேரு மத்தியமா வாணி, செகண்ட். அப்புறமா அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னு புரியா, அந்த பிரெயின்ல இருக்க நியூரான்ல இருந்து மனஸ்தத்துவத்துக்கு கான்சியஸ் மைண்ட் நம்ம சொல்லுவோம், அந்த லெவலுக்கு ஒரு கன்வர்ஷன் நடக்கும், டிகோடிங் ஆகும். அது போகும்பொழுது தான் என்ன தெரியும், அது மைண்டுக்கு இருந்து மனஸ்தத்துவத்துக்கு போகும். இந்த வேலைக்கு பஷ்யந்தி வாணி என்ன சொல்லுவாங்க, பஷ்யந்தி வாணி. அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த மைண்ட்ல இருந்து, அதாவது மனஸ்தத்துவத்திலிருந்து ஆத்மாவுக்கு சோலுக்கு ஒரு கன்வர்ஷன் நடக்கும். அங்க ஒரு டீகோடிங் ஆகி போகும்பொழுது பராவாணி என்ன சொல்லுவாங்க, பராவாணி. அப்ப இந்த 4 வேஸ்ல இருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானம் நமக்கு இயங்குது 2 டெக்னாலஜில தான். ஒன்று என்னது, இந்த ப்ரெஷர்ல வர இந்த இது போல அந்த சவுண்டு வைக்கரி வாணி அவங்களுக்கு தெரியும், அது ரேடியோ வேவ்ஸ். அப்புறம் நம்ம பார்க்குறோம்ல நிறைய இந்த வேவ்ஸ்லாம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்னு சொல்ற மின்காந்த அலைகள். அந்த 2வது வேவ்ஸ்ல தான் நமக்கு செகண்ட் கன்வர்ஷன் நடக்குது. அது மூலமா தான் மற்ற எக்ஸ்ரே, மற்ற அல்ட்ரா வயலட் இந்த மாதிரி வேவ்ஸ் எல்லாம் வரும். தேர்டு இன்னும் நம்ம விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கப்படல. மனஸ்தத்துவத்தோட எப்படி அந்த ஒலி கன்வர்ஷன் பண்றதுக்கு ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை கேட்டாங்கன்னா, இவர் வந்து வாயில பொய் சொன்னாலும் அந்த டிவைஸ் என்ன பண்ணும், அவர் மனசுல என்ன நினைக்கிறார் அந்த வேவ்ல கேட்சப் பண்ணி கன்வெர்ட் பண்ணி டீகோட் பண்ணி, இவர் இதை தான் சொல்றாரு, பொய் சொல்றாரு, அவர் என்ன நினைக்கிறது ஒரு படத்துல வரும். அவங்க பக்கத்துல எதுவும் அவங்க மனசுல நினைக்கிறதுலாம் விவேக் ஒரு படத்துல வரும். டாக்டர் வீட்ல என்ன சொல்றாங்க கேட்கறாரு, கேட்டுட்டு வந்துட்டு டாக்டர் ஏதோ பண்ணிட்டாரு. அந்த மாதிரி அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வருங்கால விஞ்ஞானத்துல உண்டு. அப்ப என்ன பண்ணுவோம்னா, யாராவது பொய் சொன்னாலும் அது என்ன பண்ணோம், காட்டி கொடுக்குறோம். அந்த டிவைஸை கன்வெர்ட் பண்ணி கொடுத்ததுன்னா நம்ம மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கு இல்லையா எண்ணங்கள்லாம், அதெல்லாம் ரீட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபியூச்சர்ல வரும். அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு சொல்றது அந்த சூக்ஷமா ரொம்ப ரொம்ப சப்ஸ்டிலானது. அந்த கன்வர்ஷனுக்கு அது ஆத்மா மட்டும்தான் ரீட் பண்ணும். அது வந்து விஞ்ஞான இன்ஸ்ட்ருமெண்டால பண்ண முடியாது. இப்படி சவுண்ட்ல இந்த 4 வகை இருக்கும்போது நம்ம சவுண்ட் சயின்ஸ்ல இன்னும் டெக்னாலஜில அது போகலை. 2 லெவல்ல தான் நம்ம இருக்கோம். 3rd லெவலுக்கு வந்துட்டோம்னாக்கா இன்னும் ஹைலி சயின்ஸு டெவலப்டா ஆகும். அதுக்கு வேக்கப் எனர்ஜிலாம் சொல்லுவோம். அந்த காலத்தில் நம்மளுடைய ஆகாய விமானம் மற்ற விஷயங்கள்லாம் ரன் பண்ணதெல்லாம் வேக்கப் எனர்ஜி வச்சு, நாட் ஃபார் த பெட்ரோல் டீசல் ஃபியூல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஹைலி ஸ்பீடாக இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் நம்மக்கிட்ட ஒரு காலத்தில் இருந்தது. அதெல்லாம் ஆஃப்டர் மகாபாரத யுத்தம் வி லாஸ்ட் எவ்ரிதிங். ஏன்னா நம்ம ஆச்சாரியாஸ்லாம் இல்லை, நிறைய பேர் அந்த யுத்தத்தில் மறந்துட்டாங்க. அந்த ஞானத்தினுடைய பரம்பரை நமக்கு கட் ஆஃப் ஆயிடுச்சு, லிங்க் கட் ஆஃப் ஆயினால நமக்கு. ஸோ அதனால இப்போ என்ன தெரியும், வேதாஸ் என்பது
நாட் ஃபார் த எனி ரிலிஜன் ஆர் செக்ட் கிடையாது. இட் இஸ் த யூனிவர்சல் அது லாங்குவேஜாக இருக்குது. வேதாஸ் யாரும் அழைக்குது அந்த சவுண்ட் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனை ரெக்கார்ட் பண்ணி அதில் இருக்க சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாம் ரீட் பண்ணி வேதாசா சம்ஹிதையா நமக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ரிஷிகள். அதை நாம் ரீட் பண்ணோம். அதனால வேதம் என்பது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எப்போ ஆரிஜின் எடுத்தா ஆரிஜின் ஆஃப் வேதாஸ் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் ஏ ரிலீஜியஸ் புக் கிடையாது, இட் இஸ் ஏ யூனிவர்சல் புக். அதனால எல்லாருக்குமே அது இஸ்லாமியருக்கும் சொந்தம் சொல்லிக்கலாம், முஸ்லிம்ஸு, கிறிஸ்டின்ஸ், சிக்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் எல்லாருக்கும் சொந்தமானது. ஏன்னா அதில் இருக்க அந்த நாலேஜ், அந்த விஷயம், அந்த சப்தம் அவ்வளோ விஷயங்களை செய்யக்கூடியது. அதனால தான் இந்த யூனிவர்ஸும் ஓடிட்டு இருக்கு. சன், மூன் எல்லா இயக்கமும் வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது அந்த தொடியால் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அதிகமாக நேரம் எடுத்ததுக்கு பண்ணியிருக்கோம். இனி டவுட்ஸ் எல்லாம் இருக்கா? Saying Veda is for every